ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை அடுத்து வர எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோடு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோடாக இருந்தாலும் நடந்த எல்லா பிரச்சனையும் பேசி முடிச்சதுக்கப்புறம் முத்து அதிரடியாக ஒரு விஷயத்தை பேச ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அப்பாவோட பணத்தில் தான் மனோஜ் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் அந்த ஷோரூமுக்கு அப்பா தான் ஓனராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ விஜயா மனோஜ் ரோஹிணிக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு. இந்த விஷயத்துக்கு பார்த்தோம்னா நாளைக்கான எபிசோடில் ஆரம்பத்திலே பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா இந்த விஷயத்தை யாராலும் மறுத்தும் பேச முடியாது. அதனால தான் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் சூப்பராக ஒரு குட்டி புறமாவும் காட்டியிருக்காங்க. அதில் பார்த்தா விஜயா மனோஜ் ரோஹிணி கிட்ட முத்து இவ்வளோ பேச்சு பேசுறதுக்கு காரணமே அந்த 27 லட்ச ரூபா பணம் தான். அந்த பணத்தை அவங்க மூஞ்சியில் தூக்கி கடாச்சிட்டோம் அப்படின்னா ஷோரூம் விஷயமா எதுவும் பேச மாட்டாங்க. இப்போதைக்கு மனோஜால எந்த பணத்தையும் ரெடி பண்ண முடியாது. அதனால் உடனடியாக நீ உங்கள் மாமா கிட்ட அப்பா கிட்ட பேசி அந்த பணத்தை ரெடி பண்ணுன்னு சொல்லி விஜயா ரோஹிணி கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவ்வளோ பிரச்சனை ஆனதுக்கப்புறம் விஜயா ரோஹிணியை மன்னிச்சிருக்கிறதுக்கு காரணமே இவங்க ஒரு பெரிய பணக்காரங்க, நிறைய பணம் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதாங்கிறது நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே பேசுகிறதா தான் மீனாவை மட்டம் தட்டி பேசுகிறதுக்கும் ரோஹிணி சுருதியை ரொம்ப மேலே வச்சு பேசுகிறதுக்கும் காரணமே அந்த பணம் தான். விஜயாவோட பேராசன்னு வச்சிங்களேன், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸ்டோரியும் அப்படி தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் ரோஹிணி எவ்வளோ பெரிய தில்லாலங்கடி அப்படிங்கிறது பார்க்குற நமக்கு தான் தெரியும். ஏன்னா அவங்க சம்மந்தமாக இருக்கிற எந்த ஒரு பிரச்சனை வெளியில் வந்தாலும் அடுத்தடுத்து நிறைய பிரச்சனைகள் வெளியில் வந்துடும். ஏற்கனவே பார்த்தா ரோஹிணி சிட்டிக்கிட்ட இந்த மாதிரி கடன் வாங்கியிருக்காங்கிற விஷயம் வேற இப்போ விஜயா முத்துக்கும் சரி மீனாக்கும் தெரிஞ்சு போச்சு சத்யா சொன்னதுனால. அதனால் இப்போ அடுத்து போய் எங்கே பணம் கேட்பாங்க, எப்படி இந்த பணத்தை ரெடி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்து இருக்க இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. ஆனால் அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை கொண்டு வர மாதிரிலாம் ஸ்டோரியை கொண்டு போக மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே கண்டிப்பாக ரோஹிணி ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இப்போ அந்த பணத்தை ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா 27 லட்ச ரூபா பணம் ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள ஒரு ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அது தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி தான் இருக்கும். ஏற்கனவே ஸ்டோரி வளவலா கொலகொலான்னு நிறையா விஷயத்தை போட்டு இடியாப்ப சிக்கல் மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்தா ரோஹிணி பண்ணுற எல்லா தில்லாலங்கடியிலும் இருந்து எப்படி அவங்க மட்டும் ஸ்மார்ட்டாக தப்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறையா லாஜிக்கான கேள்விலாம் நமக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸ்டோரி நல்லா இருக்குது, ஒரு கூட்டு குடும்பத்தில் நடக்கிற விஷயத்தை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க அப்படின்னு இருந்தாலும் அதுக்குன்னு இப்படியா ஏமாற்றுவாங்க, இப்படியா ஏமாறுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல நம்மளாலேயே யோசிக்க முடியுது. அதனால் அப்படி டேரக்டர் ஸ்டோரியை கொண்டு போக மாட்டார் அப்படின்னு தான் நான் பர்சனலாக நினைக்கிறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எது எப்படி பார்த்தாலும் அடுத்த வாரத்துக்கான ஸ்டோரி ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே இல்லை. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.